ஹாய்டா செல்லக்குட்டீஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப 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 தேங்க்ஸ்டா செல்லக்குட்டீஸ். ஆக்சுவலாக நானே வந்து என் சேனலை எப்படி பார்த்துட்ருக்கேன், நான் ஊற்று பார்த்துட்ருக்கேன். நமக்கா இந்த 1K இல்லை நம்ம தப்பி தவிர வேறு யாராவது சேனல் போயிட்டோமா, நமக்கு வர வாய்ப்பு இல்லையே. நம்ம சரியாக வீடியோஸே போட மாட்டோம், நம்ம வாய்ஸ் வேறு கன்றாவியாக இருக்கும். இதில் எங்கிருந்து நமக்கு 1K, இது நம்ம சேனல் தானா அப்படின்னு சொல்லி நான் வந்து என் சேனலையே 1 மணி நேரம் ஊற்று பார்த்துட்டு இருந்தேன். அது ஒரு மாதிரி டவுட்டாகவும் இருக்குது. பட் எனக்கு 1K வந்துருச்சுப்பான்ற மாதிரி ஒரு ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்குது. அது எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. பட் இந்த லவ்க்கு ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. இதெல்லாம் இதுக்கு நான் என்ன சொல்கிறதுனே தெரில, வாய் ரொம்ப குளருது. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன், எனக்கு வந்து சொல்ல தெரில. ஆக்சுவலாக இது வந்து சாட்டர்டேவே காமிச்சிச்சு. எனக்கு வந்து சாட்டர்டே சண்டே பர்சனலாக நிறைய ஒர்க் இருக்கும். அதனால் நான் சரியாக சாட்டர்டே சண்டே மட்டும் என்னால் வீடியோஸ் போட முடியாது. இனிமேல் நான் மண்டே டு ஃப்ரைடே கண்டிப்பாக வீடியோஸ் போடுறேன். எனக்கு வந்து இந்த ஹாப்பினஸ் நான் வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில. நான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கேன். அதுக்கு ஒரே காரணம் நீங்கள் மட்டும்தான். ரொம்ப 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 தேங்க்ஸ். என் வாய்ஸையும் கேட்டு நானும் ஒரு ஆத்தர் தான் நம்பி இதெல்லாம் பண்ணுறீங்கல்ல, தேங்க்ஸ்டா. ரொம்ப 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 தேங்க்ஸ். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது, அவ்வளோ தேங்க்ஸ். ஓகே, நான் தேங்க்ஸ் சொல்லியே வந்து 1.5 நிமிஷத்துக்கு மேலே போயிடுச்சு. ஸ்டோரி எங்கேடின்னு நீங்கள் வந்து கேட்டு நான் அடிக்கிறதுக்குள்ளே நான் ஸ்டோரி போட்டுறேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து வி மீன் குக் ஸ்டோரி பார்ப்போம்டா. இந்த வீக் ஃபுல்லும் 1 ஷாட் தான். வி மீன் குக்கு, ஜி குக்கு, யூ மீன், நம் ஜின்னு இந்த மாதிரி ஒன் டே ஒவ்வொரு கப்புள்ஸை வச்சு போட்டுறேன். ஏன்னா வந்து என் சேனலை பொறுத்த வரைக்கும் என்னால் ஸ்பெசிஃபிக்காக சொல்லவே முடியல. ஜி குக் ஃபேன்ஸு நிறைய பேர் இருக்கீங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா வி மின்னும் கேட்குறீங்க, யூ மின்னும் கேட்குறீங்க, டே குக் கூட கேட்குறீங்க. நிறைய கப்புள்ஸ் எல்லாம் இருக்கீங்க. டேகி கேட்குறாங்க, சூப்பு கூட கேட்டாங்கடா. எனக்கு வந்து ஒரு மாதிரி ஓகேப்பா, நம்மக்கிட்ட வந்து எல்லா இதுவும் கேட்குறாங்க. ஒரு மாதிரி டே குக் தான் போடணும், ஜி குக் தான் போடணுன்னு கேட்கல, எல்லா பேர்ஸும் கேட்குறாங்கன்னு ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஓகே, நான் வந்து இன்றைக்கி வி மீன் போட்டுறேன், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொன்று போட்டுறேன். ஓகேவா? இது பேசியே 2 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சே. ஓகேடா செல்லக்குட்டீஸ், இப்போ வந்து நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம், சரியா? எப்பவும் போல் தான், ஸ்டோரிக்கு எந்த ஒரு இன்ச்சவும் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம் வாங்க. இப்போது ஸ்டோரி ஸ்டார்டிங்லேயே டேய் என்னடா காலையில் எங்கே ரெடி ஆகிட்டுருக்க? அதுவா, அது ஒன்றும் இல்லைடா, நான் வந்து என்ன வந்து போயினேன். எங்கே ரெடி ஆகிட்டுருக்க? அது ஒன்றும் இல்லைடா, நான் என் பொண்டாட்டியை பக்கம் ரெடி ஆகிட்டுருக்கேன். ஹோ, அதுக்குள்ளே பொண்டாட்டி வரையும் போயிடுச்சா? டேய், நீ டேட்டுக்கு போக ஆரம்பிச்சே 1 month தாண்டா ஆகுது, அதுக்குள்ளே பொண்டாட்டி அளவுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கா என்ன? டேய் ஜேகே, அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. அவனை பார்த்த அடுத்த செகண்டே எனக்கு அவ்வளோ பிடிச்சிருச்சு. உங்கள் அப்பா எனக்கு டேட் அரேஞ்ச் பண்ணும்போது எனக்கு ஒரு மாதிரி வேணான்னு தான் தோணுச்சு. சரி போயிட்டு எதாவது காரணம் சொல்லிப்போ, அப்பா எதுவும் நினச்சிக்க மாட்டார் அப்படின்னு தான்டா போனேன். ஆனால் போய் அவனை பார்த்தேன் பாரு, ஸ்டன் ஆகிட்டேன் தெரியுமா. அவன் அவ்வளோ அழகுடா. பார்த்த அடுத்த செகண்டே முடிவு பண்ணிட்டேன், அவன் தான் என் பொண்டாட்டின்னு. பின்ன எப்படிடா, அதுவும் அவனை பார்க்க போகிறேன், ஹேண்ட்ஸமாக போகணுமா இல்லையா அப்படின்னு சொல்லி செம்மையாக ரெடி ஆகிட்டுருக்கான். செக்கி தான் கலக்குடா கலக்கு. சரி, நமக்கு தான் கொடுத்து வைக்கல, நீ அது சந்தோஷமாக இரு. டேய் இங்கே பாரு, ஒன்று தான் சொல்லுவேன் ஜேகே, நீ இன்னும் யூகேல நடந்ததையே நினச்சிட்ருக்காத. அது நடந்து 1 yearக்கு மேலே ஆகுது. டேய் அதை பற்றி பேசாத. இப்போ உனக்கு உன் பொண்டாட்டியை தானே பார்க்க போகிற. அதே மாதிரி தான் எனக்கு அவன். என்ன, 2 பேரும் பிரேக்கப் ஆகிருக்கோம், அவ்வளோதான். அதுக்காக அவன் மேலே எனக்கு லவ் இல்லைனோ, என் மேலே அவளுக்கு லவ் இல்லைனோ எனக்குமே ஆயிடாது. எனக்காக இருந்தாலும் அவன் என் பொண்டாட்டி, புரியுதா? டேய் அதை தான் நானும் சொல்கிறேன். எத்தனை நாளைக்கு தான் கொரியாலே இங்கே இருந்துட்டு என்ன பண்ண போகிற? பிரேக்கப் ஆயிடுச்சு தான், அதுக்காக 1 year ரொம்ப சோகமாக இருக்கேடா நீ. அதுக்கு அவங்ககிட்டயாவது போய் பேசினால நீ. டேய் எனக்கு பேச தெரியும், பட் அது நிறைய பிரச்சனை இருக்குடா. அதை நான் பார்த்துப்பேன். என்னைக்காக இருந்தாலும் அவன் தான் என் பொண்டாட்டி, அது யாராலையும் மாற்ற முடியாது, புரியுதா? என்னமோ போ, நான் என் பொண்டாட்டியை பார்க்க போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ க்யூட்டாங்க ரெடி ஆகி செம்ம ஹேண்ட்ஸமாக கிளம்பிட்டுருக்கான். டேய் ஜேகே, நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி நீ வீட்டிலே சோம்பேறித்தனம் பட்டுன்னு இருக்காத, நீ ஆஃபீஸ் கிளம்பி போயிடு. டேய்
எனி டைம் வேலை வாங்கிட்டு இருக்கீங்களா? என்னதான் நான் பிரேக்கப் ஆகி சோகமாக இருந்தாலும் என்னை மைண்ட் சேஞ்ச் பண்ணுறேன்னு ஆஃபீஸில் கொண்டு போய் உட்கார வச்சு வேலை மேலே வேலை கொடுத்து சாவடிக்கிறீங்க. என்னை பிரேக்கப்லேருந்து வெளியே வேற கொண்டு வரீங்களா இல்லை உங்கள் வேலைக்காரங்களா யூஸ் பண்ணுறீங்களான்னு தெரிலடா மயிரே. டேய் இங்கே பாரு, நீ என்ன சொன்னாலும் என் காதில் விழாது. ஆஃபீஸ் கண்டிப்பாக கிளம்பிடு. அதெல்லாம் முடியாது, நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோ. நான் ஜாலியாக இன்றைக்கி வெளியே போய் சுற்ற போகிறேன். அதுவும் என் பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இன்றைக்கி கெட் டுகெதர்னாங்க. அவனுக்கிட்ட போகிறேன். நான் ஆஃபீஸ் போக மாட்டேன்டா, அப்பா கிட்ட சொல்லிடு. டேய் எனக்கெல்லாம் தெரியாது, நீ ஏன் அப்பா கிட்ட சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து சாவி எடுத்துகிட்டு காரில் கிளம்புறாரு. சரி நம்மளும் ரெடியாகி கெட் டுகெதருக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஜேகே அவர் ஃப்ரெஷ்அப் ஆக போயிடுறாரு. இப்படி தான் ஒவ்வொரு பக்கமும் ஒவ்வொருத்தர் போயிட்டுருக்காங்க. அப்படியே இங்கே டேவை பார்த்தா செம்ம ஹேண்ட்ஸமாக ரெடியாகி ஒரு காஃபி ஷாப் முன்னாடி டோர் கிட்ட தான் நின்றுட்டுருக்கான். எங்கள் பாராட்டே இன்னைக்கு எப்படியாவது அவனுக்கு மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணிடுறேன். தைரியம் வரவைடா. ஒவ்வொரு டைமும் சொல்லும்போது நீ மிஸ் பண்ணிகிட்டே இருக்க. இந்த டைம் கண்டிப்பாக மிஸ் பண்ணக்கூடாது. அவனுக்கு எப்படியாவது மேரேஜ் ப்ரப்போசல் பண்ணி கண்டிப்பாக அவனை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எப்பவும் போல் அந்த கை காலெலாம் நடுங்கக்கூடாது, என் ஹார்ட் பீட்டெல்லாம் வேகமாக துடிக்கக்கூடாது. நான் எதுவுமே பேசாமல் அவனையே மெய் மறந்து பார்க்கக்கூடாது. இது எதுவுமே இன்றைக்கி பண்ணக்கூடாது. கண்ணை மூடிட்டாவது அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறேன்னு சொல்லி பாக்கெட்லேருந்து ரிங் எடுத்து அப்படியே அந்த ரிங்கையே பார்த்துட்ருக்காரு. ஓகேடா உள்ளே போகிறோம், அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த காஃபி ஷாப்போட டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே போனால் ஒரு டேபிளில் செம்ம க்யூட்டாக குழந்த மாதிரி அங்கேயும் இங்கேயும் வேடிக்கை பார்த்துட்டு அந்த ஸ்வீட்டை வாயிரப்பாக சாப்பிட்டுட்டு ஒரு சின்ன பையன் மாதிரி ஒரு பையன் உட்காந்துட்ருக்கான். அவனை பார்த்த உடனே வெளியே வரைய தைரியம் இருக்குது, இவன்கிட்ட வந்தால் மட்டும் எதுவும் நடக்க மாட்டேங்குதே. அச்சோ, சும்மாவே என் பொண்டாட்டி ரொம்ப க்யூட்டாக இருப்பான், இன்றைக்கி வேற ஓவர் க்யூட்டாக இருக்கானே. சரி இங்கே பாரு மறந்துடாத, அவனுக்கு ப்ரப்போஸ் பண்ணும் புரியுதுல அப்படின்னு சொல்லிட்டு ஹாய் ஜமன் அப்படின்ட்டு அங்கே போய் உட்காடுறான். ஹாய் சாரி ஜமன், லேட் ஆகிடுச்சுல்ல. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் வர வரையும் நான் சாப்பிட்டுட்டு தான் இருந்தேன். சரியா, நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ தான் ஒன்லி 4 கேக்ஸ் தான் சாப்பிட்ருக்கேன், நீங்கள் இன்னும் கொஞ்சம் லேட்டாகவே வந்திருக்கலாம். சரி இங்கே பாரு, வாயில் ஏதோ ஒட்டியிருக்கு பாரு. எங்கே சைடில் இங்கே பாரு. எனக்கு தெரியலையே. ஐயோ, லிப்ஸுக்கு ரைட்டில் பாரு, கொஞ்சம் கீழே. இல்லையே, போயிச்சான். ஐயோ அப்படின்னு சொல்லி ஒரு டிஷ்யூ எடுத்து அப்படியே ஜிம்மன் கிட்ட போய் ஜிம்மனோட லிப்ஸில் வைப் பண்ணிக்கிட்டுறாரு. அப்படியே ஜிம்மன் வச்ச கண்ணு வாங்காமல் டேவை தான் பார்த்துட்ருக்கான். டேவும் ஜிம்மனை தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேரோட ஐஸுமே அப்படி கனெக்ட் ஆகுது. கொஞ்ச நேரம் எல்லாத்தையுமே மறந்து ஒருத்தர் அப்படி பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போ தான் ஜிம்மன் ரியாலிட்டிக்கு வந்து போயிடுச்சுல. போயிடுச்சு அப்படின்ட்டு டேவும் ஜிம்மனும் கொஞ்சம் தள்ளி உட்காடுறாங்க. இப்போது தான் தயங்கிக்கிட்டே ஜிம்மன் சொல்லுங்க அது வந்து என்ன என்கிட்ட தானே சொல்கிறீங்க, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, சொல்லுங்கள். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. எதுக்கு நீங்கள் இவ்வளோ தயங்கிட்டுருக்கீங்க? நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன், நீங்கள் இதையும் நினச்சி ரொம்ப நர்வஸாக இருக்கீங்க. என்கிட்ட போய் என்ன நர்வஸ் உங்களுக்கு? அது நார்மலாக பேசுகிறதுனா ஓகே, அப்போது வேறு எதாவது பேச போகிறீங்களா? ஐயோ அவனே கண்டுபிடிக்கிறாங்க, வச்சுக்காத, எப்பயாவது ப்ரப்போஸ் பண்ணிருன்னு அந்த ரிங்கையே அப்படியே பார்த்துட்டே இருக்காரு ஒளிச்சு வச்சு. இப்போது ஜிம்மன் தான் கிட்ட வந்து என்னாச்சு, எதுக்கு எப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? பாருங்க, இந்த ஏசி ரூம்லேயும் உங்களுக்கு ரொம்பவே இருக்குது. அது ஒன்றும் எனக்கு கொஞ்சம் அப்படி தான் அப்பப்போ அப்படி ஆகிடுமா. நீங்கள் ஏதோ ரொம்ப நர்வஸாக இருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தான் ஆனால் தெரியல அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜிம்மனை பார்த்து ஜிம்மன் சொல்லுங்க,
என்ன உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறியா? பண்ணிட்டா போச்சு. ஆ என்ன சொன்னீங்க? கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டேன். என்ன திடீர்னு கேட்குறீங்க? திடீர்னு கேட்கல. உன்னை எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தனோ அப்போவே உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தோணுச்சு. நான் ஆக்சுவலாக இதுவே எனக்கு லேட்டு தான். எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ரொம்ப நாளாக தோணிகிட்ருக்கு. உனக்கு எப்படி தோணுச்சுன்னு தெரியல. ஏன்னா உன்னை ஃபர்ஸ்ட் டைம் அப்போ பார்த்தல, அப்போயும் நான் ஃப்ளாட்டு. என்ன ப்ளீஸ் நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா? டே சிம்மன் ப்ளீஸ், உன்னால் ஓகே இல்லைன்னு தயவு செஞ்சு இன்றைக்கே சொல்லிவிடு. எதுவாக இருந்தாலும் என் மனசை நான் தேத்திப்பேன். அது எனக்கு ஒன்றும் இல்லை. உனக்கு என்னை பிடிச்சிருக்கு தானே? என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இப்படி திடீர்னு கேட்டிங்கன்னா நான் என்ன சொல்லுவேன்? ஆக்சுவலி எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். நீங்கள் எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல, ஆனால் நான் சொல்லணும். எதுவாக இருந்தாலும் எனக்கு ஓகே தான். உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கல எல்லாமே அவங்கவுங்களோட ஃபீலிங்ஸ்டா. எனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னேன்னா அப்போவே தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிடுவேன். இல்லைன்னு சொன்னேன்னா ஓகே எனக்கு கொடுத்து வச்சது அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான். ஆனால் அந்த லவ் உங்ககிட்ட வந்த மாதிரி அடுத்தவங்கிட்ட வருமா என்னன்னு எனக்கு தெரியல. சரி, என் மனசு எதுக்காக இருந்தாலும் ரெடியாக தான் இருக்குது. நீ சொல்லு. அது வந்து தேங்கா எனக்கு யூகேயில் இருக்கும்போது ஒருத்தரை ரொம்ப பிடிச்சிருச்சு. என்ன சொல்கிற? இதை உங்ககிட்ட நான் எப்போவே சொல்லியிருப்பேன். ஆனால் அது சொல்கிறதுக்கான தைரியம் என்கிட்ட இல்லை. எனக்கு யூகேயில் இருக்கும்போது ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருந்தாங்க. ஆக்சுவலாக அவ்வளோ லவ் பண்ணோம். அவனை பற்றி நான் குறையெல்லாம் சொல்ல மாட்டேன். அவன் என்ன அவ்வளோ லவ் பண்ணான். எனக்கு அவனோட லவ்வை எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ரொம்ப என்னை அப்படி குழந்த மாதிரி பார்த்துப்பான். என்னை ரொம்ப கொஞ்சிட்டே இருப்பான். ஆக்சுவலாக அவன் என்னை பேபி மாதிரி தான் பார்ப்பான். அந்த லவ் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அவனை விட அவன் காய்ச்ச அந்த லவ் தான் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். ஆனால் ஒரு சின்ன சண்டை, அதால் பிரிஞ்சிட்டோம். இங்கே பாருங்கள், அது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. நாங்கள் பிரிஞ்சு 1 year கிட்ட ஆகுது. இருந்தாலும் அவனை என்னால் மறக்க முடியல. அந்த லவ்வை மறக்கணும்னு நினச்சா கூட என்னால் மறக்க முடியல. ஏன்னு எனக்கு தெரியல. ஆனால் எனக்கு அவனை என்ன ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிறேன் சிமன்? அப்போது ஆல்ரெடி உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருந்திருக்கா? ஆமாம், எனக்கு இருந்தான். ஆனால் இப்போ இல்லை. அவன் என்கிட்ட வந்துடுவான்னு நான் ரொம்ப ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவனுக்கு நான் தேவையில்லைன்னு நினச்சிட்டான் போல். அதான் திரும்ப அவன் என்கிட்ட வரவே இல்லை. ஆனால் அவனை மறந்துடு அந்த மாதிரியெல்லாம் சொல்லாதீங்க ப்ளீஸ். ஏன்னா அவனை மறக்கணும்னு நினச்சாலும் அது என்னால் முடியாது. நான் ஆக்சுவலி ரொம்ப ட்ரை பண்ணிட்டேன் அவனை மறக்கணும்னு. ஆனால் அது முடியல. ஏன்னா அவனை நான் அவ்வளோ லவ் பண்ணுறேன் போல். போதும் சிவன், இதுக்கு மேலே எதுவும் சொல்ல வேணாமே. இதுக்கு நீ ஸ்ட்ரைட்டாக பிடிக்கலன்னே சொல்லியிருக்கலாம். பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து இதுக்கு நீ பிடிக்கலன்னே சொல்லியிருக்கலாமே. சரி, எனக்கு புரியுது. நான் எப்படி ஒன்று லவ் பண்ணுறனோ அப்படி நீ அவனை லவ் பண்ணுற, அவ்வளோதான். அது நான் அவன் மேலே ப்ளேம்லாம் பண்ண மாட்டேன். கொஞ்ச நாள் ஆகும் தான், பார்த்துக்கிறேன். அதை க்ராஸ் பண்ணி போக நான் பார்க்குறேன். ஓகே, நீ பாரு அப்படின்னு சொல்லி அங்கேருந்து டே எழுந்து போகிறான். அப்போது ஜிம்மன் கண்ணெல்லாம் கலங்கிக்கிட்டு அப்படி டியர்ஸோட டேயோட ஹேண்டை பிடிச்சி, ஏங்க என்ன ஜிம்மன், என்ன
எனக்கு உங்களையும் ரொம்ப பிடிக்கும். என்ன சொல்கிற? ஆமாம், அவன் மேலே இருக்கிற லவ்வை நான் மறந்துட்டேன், அவனை மறந்துட்டேன். அந்த லவ் நான் இப்போ இல்லை அப்படின்னு உங்ககிட்ட போய் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன். எப்பயுமே அவன் மேலே எனக்கு ஒரு லவ் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதுக்காக எனக்கு உங்களை பிடிக்காதுன்னு இல்லையே, எனக்கும் உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு என்னன்னு தெரியல, என் ஃபர்ஸ்ட் லவ் என்னை எப்படியெல்லாம் பார்த்துக்கிட்டாரோ அதை விட நீங்கள் ஒரு மடங்கு அதிகமாக தான் பார்த்துக்கிறீங்க. அந்த லவ்வை எப்படி என்னால் மிஸ் பண்ண முடியும்? பாஸ்ட் இஸ் பாஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அவன் என்கிட்ட திரும்ப வரவே இல்லை. ஆனால் எனக்கு இப்போது உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் உங்களை கண்டிப்பாக கல்யாணம் பண்ணிப்பேன். இப்போது நான் கேட்குறேன், நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? சுமன், என்னடா சொல்கிற? உண்மையாக தான் சொல்கிறியா? உண்மையாவா? உண்மையாக தான். நீங்கள் என்னை கல்யாணம் பண்ணிப்பீங்களா? இப்போ நான் கேட்குறேன்ல, என் ப்ரப்போசலை அக்செப்ட் பண்ணிப்பீங்களா? டேய், இதுக்கு தான்டா என் லைஃப் ஃபுல்லும் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நான் உனக்கு கல்யாணம் பண்ணிப்பேன்டா. என்கிட்ட எந்த போயும் சொல்லாமல் நீ அவ்வளோ ஹானஸ்ட்டாக இருந்த, அது எனக்கு போதாதா? நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்னோட டியர்ஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தர் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. ஏங்க, நான் இதை உங்ககிட்ட சொன்னதே இல்லைல்ல. ஐ லவ் யூ டயங்க. ஐ லவ் யூ டூ ஜிமின், ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு அப்படியே ஜிம்மனோட ஃபேஸை கப் பண்ணி ஐ லவ் யூ மோர் அப்படின்னு சொல்லி அவ்வளோ ஹாப்பியாக அந்த மூமெண்ட் போயிட்டுருக்கு. இப்போது அப்படியே நம்ம ஜேகே பக்கம் பார்த்தா ஜேகே அப்படியே செம்ம கூலாக ரெடி ஆகிட்டு அவரும் செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கார். இப்போது அவரோட ஃப்ரெண்ட்ஸை பார்க்க தான் போயிட்டுருக்காரு. போயிட்டு அங்கே ஒரு இடத்துல லீ காய்னு எல்லாருமே நின்றுட்டுருக்காங்க. அங்கே அப்படியே ஜேகே அப்படியே கேஷுவலாக போகிறாரு. காய் தான், டேய் மச்சான், மச்சான் நீ வந்தால் தான் மச்சான் அப்படியே ஒரு மாதிரி பழைய வைப் வருது. அட போடா டேய், என் வீட்டில் என் அப்பக்காரனும் அந்த பையனும் இருக்கானுங்களே, வேலை கொடுத்தே கொள்கிறாங்கடா. ஒரு பிரேக்கப்புன்னு தான்டா சொன்னேன், அந்த பிரேக்கப்பை சமாதானம் பண்ண கூட டைம் கொடுக்காத அளவுக்கு ஒரு வேலை. ஓ முள்ளடா டேய், பெண்டு நிமிருது. மச்சான் உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. என்ன சொல்லணும்? இன்னமும் நீ லவன் நினச்சிட்டு தான் இருக்கியா? டேய், அதை எப்படா மறக்க முடியும்? என்ன, எங்களுக்கு டிஸ்டன்ஸ் விழுந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அதுக்காக அவன் மேலே லவ் இல்லைன்னாலாம் இல்லை. இங்கே பார், இந்த மைண்ட்லேயும் சரி இந்த ஹார்ட்லேயும் சரி எப்பயுமே அவன் மட்டும்தான் இருக்கான். என்ன, இப்போதைக்கு என்னால் யூகே போக முடியல, பட் போன உடனே சொல்லிடுவேன், சாரிடா நான் வரத்துக்கு லேட் ஆயிடுச்சு, நீ தான் என் பொண்டாட்டி, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு அவன் காலில் விழுந்து கரெக்ட் பண்ணியாவது கல்யாணம் பண்ணிட மாட்டேன். ஐயோ மச்சான், அதை சொல்ல தான் நாங்கள் வந்தோம். உன்னை இன்னைக்கு கால் பண்ணி வர சொன்னதே அதுக்கு தான்டா. என்னடா சொல்கிற? ஆமாம், இன்றைக்கி உனக்கு பெரிய சர்ப்ரைஸ் மச்சான். என்னடா சொல்கிற? மயிருங்களா, ஏதாவது சரக்கு இறக்கு வச்சுருக்கீங்களா? அதுக்கு தான் கூப்பிட்டீங்கன்னு நினச்சனே. அப்போது சரக்கு இல்லையா? டேய், சரக்கு இல்லை மச்சான், சரக்கோட வேறு லெவலில் ஒன்று வச்சுருக்கோம். ஆனால் எனக்கு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. என்னடா டே, சஸ்பென்ஸ் வைக்காத மச்சான். தலைவலிக்கும், தலைவலிச்சா உன்னை அடிக்கணும்னு தோணும், அப்புறம் தூக்கி போட்டு உன்னை அச்சன்னு வச்சுக்கோ, அப்புறம் நீ தான் அழுவ. டேய் மூடு, சொல்கிறேன், இப்போ சொல்லி தொழடா. அதுவா மச்சான், லவர் இருக்கான்ல? ஆமாம், அவனுக்கு என்ன? அவன் கொரியாவுக்கு வந்து 2 months ஆகுதுடா. டேய், என்ன சொல்கிற? உண்மையாவா? போய் எதுவும் சொல்லலை? டேய், உண்மையாக தான், எங்களுக்கு இப்போ தான் கன்ஃபார்ம் ஆச்சு. ஒரு முக்கியமான ஆள்கிட்ட இருந்து தான் நியூஸ் வந்துச்சு. கன்ஃபார்ம் தான், லவர் ஆக்சுவலி கொரியாவில் தான் இருக்கான். என்னடா சொல்கிற? அப்போது என் குடிச்சு கொரியாவில் இருக்கானா? ஆமாடா, அவன் வந்து 2 months ஆகுது. 2 months ஆகுதா? அவன் ஏன்
எனக்கு ஒரு கால் கூட பண்ணல. என்னாச்சு? வந்ததுமே எனக்கு பண்ணியிருப்பானே. டேய், அதான் 2 பேருக்கும் பிரேக்கப்புன்றீங்களே, அப்போ எப்பட்றா அவன் கால் பண்ணுவான்? அதுவும் கரெக்டு தான், அவன் கோவத்தில் இருப்பான் மச்சான். அதனால தான் எனக்கு கால் பண்ணியிருக்க மாட்டான். நான் எப்படியாவது அவனை பார்த்து அவன் கோவத்தை கம்மி பண்ணி அவன்கிட்ட பேசி எப்படியாவது நாங்கள் பழைய நிலைமைக்கு வந்துடணும். எனக்கு ஃபர்ஸ்ட் அவனை பார்க்கணும் போல் இருக்குடா. அவன் அட்ரஸ் இருக்குல்ல, அட்ரஸ் தெரியலையே. ஒரு நிமிஷம். நீ ஜிஞ்சுக்கு கால் பண்ணு. சரி இரா அப்படின்னு சொல்லி லீ மொபைல் எடுத்து ஜிஞ்சுக்கு தான் கால் பண்ணுறாரு. ஹலோ, ஏய் ஜிஞ்சு, ஜிம்மன் கன்ஃபார்ம் வந்துட்டான்ல? அவன் இப்போ எங்கே இருக்கான்? ஓ சரி, அது ஒன்றும் இல்லை, சும்மா பார்க்கணுன்னு தோணுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. நீ பாரு, பாய். கன்ஃபார்ம் மச்சான், ஜிம்மன் ஊருக்கு வந்துட்டான். பார்த்தல? டேய், அப்போது அவன் எங்கே இருக்கான் மச்சான்? டேய், உன் ஆள் இப்போது ஒரு காஃபி ஷாப்பில் தான் இருக்கானா. இதுதான் லொக்கேஷன். இங்கே தான் இருக்கானா? உண்மையாகவே அவன் இங்கே தான் இருக்கானா? டேய், அங்கே தாண்டா இருக்கான், போய் பார்த்தா பாரு, பார்க்கலன்னா போ. எதுக்குடா ஒன்றுத்தையே திருப்பி கேட்டுட்ருக்க? இல்லை மச்சான், 1 year கழிச்சு அவனை பார்க்க போறேன்னா அந்த ஹாப்பினஸை எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. அவன்கிட்ட எப்படியெல்லாம் நான் சாரி கேட்கணுன்னு வேற மைண்டில் ஓடிட்டே இருக்குது. எங்கே பாரு, சாரியெல்லாம் வாயை விட்டு கேட்காத. ஃபர்ஸ்ட் காலில் விழுந்துரு, செகண்டு இழுத்து வச்சு ஒரு கிஸ்ஸை போட்டுரு, தேர்டு அப்பயும் இழுத்து வச்சு ஒரு கிஸ்ஸை போடு, சமாதானம் ஆயிடுவான். எப்படி மச்சான் நீ வேற லெவல்டா அப்படின்னு சொல்லி காயுலியே பேசிகிட்ருக்க. ஜேகே தான் ஃபஸ்ட்டு எனக்கு அவனை பார்க்கணுடா. டே சரி நீங்கள் பாருங்கள், நான் கிளம்புறேன்னு சொல்லி ஜேகே அங்கேருந்து பைக் எடுத்துகிட்டு வேகமாக அந்த காஃபி ஷாப் நோக்கி தான் போயிட்டுருக்கான். இங்கே பார்த்தா ஜிம்மன் அவ்வளோ க்யூட்டாக டே கூட 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு செம்மையாக பேசிகிட்ருக்காங்க. டேங்க, அப்போது நம்மளுக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போதா? ஆமாடி பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஆமாம், நீ உன்னை என்னைக்கு பார்த்தனோ அன்றைக்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், நீ தான் என் பொண்டாட்டின்னு. இப்போது நீயும் அக்செப்ட் பண்ணிட்ட, இன்னும் என்ன? அதனால் உங்கள்கிட்ட சொல்லாமல் இருந்தேன், இப்போ நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால ஸ்ட்ரெயிட்டாகவே சொல்ல வேண்டி பொண்டாட்டி. இப்படி கூப்பிடாதீங்க, எனக்கு ஒரு மாதிரி ஷை ஆகுதா இல்லையா? ஷை ஆகுதா? அச்சோ க்யூட்டாக இருக்கானே. இப்படி பண்ணாதீங்க. பாருங்கள், சுற்றி எல்லாம் நம்மளை தான் பார்க்குறாங்க. பார்த்தா பார்க்கட்டும், நான் என் பொண்டாட்டி கிஸ் பண்ணுறேன், எவன் பார்த்தா எனக்கு என்ன? இப்படி பண்ணாதீங்க டேங்க, எனக்கு ஷை ஆகுதா இல்லையா? அச்சோ, ஷை ஆகும்போது தாண்டே நீ இன்னும் க்யூட்டாக இருக்க. அப்போ தான் இழுத்து வச்சு அப்படியே இன்னும் அப்படியே கிஸ் வச்சுட்டே போகணும் இருக்குல்ல. இங்கே பாருங்கிட்டேங்க, இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. அப்படியான்னு சொல்லி 2 பேரும் கொஞ்சிட்டு அந்த காஃபி ஷாப்லேயே விளையாடிட்டுருக்காங்க. விளையாடிட்டே இருக்கும்போது அப்படியே பக்கத்தில் இருந்த காஃபியை தெரியாமல் ஜிம்மன் டே மேலே தட்டி விட்டுறான். சாரி டேங்க, நான் வேணுமனே பண்ணல. ஏய் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி, தெரியாமல் தானே விழுந்துச்சு. அதெல்லாம் க்ளீன் பண்ணால் சரியாக போயிடும். இல்லை சாரி, ரியலி ரொம்ப சாரி, நான் வேணுன்ட்டு பண்ணல தெரியுமா? ஹே, நீ எதுக்கு இப்போ இவ்வளோ பதற? நான் தான் சொல்கிறேன்ல, அது ஒன்றும் இல்லை, நான் க்ளீன் பண்ணிக்கிறேன். இல்லை நான் க்ளீன் பண்ணி விடுறேன் இருங்க அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற டிஷ்யூவை எடுத்து டேக்கு அப்படி க்ளீன் பண்ணிகிட்ருக்காங்க. நீ இப்படியே க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தா இது எப்போ க்ளீன் ஆகுறது? நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன். நானும் வரேன். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நீ இங்கேயே உட்காரு, நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே ஜிம்மனை பார்த்து சிரிச்சிட்டே அப்படியே அங்கேருந்து எழுந்து ரெஸ்ட் ரூம் போயிடுறான். இப்போது ஜேகேயோட பைக் ஜிம்மன் இருக்க அத்தே காஃபி ஷாப்போட வெளியே தான் வந்து நிற்குது. அவன் எங்கே தான் இருக்கான் போலையே. என் ஹார்ட்லாம் வேகமாக துடிக்குது.
அவன் என் கிட்ட இருக்கான்னு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. கூட்டச்சி ஜேகே உன்னை தேடி வந்துட்டேன்டி. இவ்வளோ நாள் வராததுக்கு ரொம்ப ரொம்ப சாரி. எப்படியாவது அவனை போய் பார்த்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படியே அந்த காஃபி ஷாப்பை ஓப்பன் பண்ணி உள்ளே போகிறான். பாத்ரூம்குள்ளே போயிடுறான். இப்போது ஜிம்மன் தான் அப்படியே க்யூட்டாக அந்த டிஷ்யூவை ஹேண்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உக்காந்துட்ருக்கான். அப்படியே தூரத்துலேருந்து ஜேகே அப்படியே ஜிம்மனையே பார்த்துட்ருக்கான். குட்டச்சி இன்னும் நீ அப்படியே தாண்டி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி பார்த்துட்ருக்கான். அங்கே ஜிம்மன் அப்படியே எதுவுமே தெரியாமல் க்யூட்டாக உட்காந்துட்ருக்கான். இப்போது ஜேகே அப்படியே ஜிம்மன் டேபிள் கிட்ட போய் நிற்கிறான். பட் ஜிம்மன் கீழே குனிஞ்சிருந்ததுனால ஜேகே வந்தது அவனுக்கு தெரியாது. இப்போது அப்படியே எழுந்து யார் பக்கத்தில் அப்படின்னு திரும்பி பார்க்கும்போது அப்படியே ஜேகே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அப்படியே ஒரு மாறி நின்றுட்டுருக்கான். சங்குக்கா சங்குக்கா குட்டச்சி குட்டச்சி சாரிடி சங்குக்கா அப்படின்னு சொல்லி ஜிம்மன் எழுந்து நிற்கிறான். அவ்வளோதான் ஜேகே அப்படியே ஜிம்மனை ரொம்ப டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு ஜிம்மனை பேசவே இல்லை. குட்டச்சி சாரிடி, ரொம்ப ரொம்ப சாரிடி. எனக்கு எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடி. ரொம்ப ரொம்ப சாரிடி. இவ்வளோ நாள் உன்னை பார்க்காம இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சாரிடி. என்னால் வர முடியலடி. என் ஈகோவை தாண்டி என்னால் வர முடியலடி. பட் இப்போ தாண்டி புரியுது. உன்னை பார்த்து இந்த 1 செகண்டு தாண்டி புரியுது. ஈகோவை தூக்கி போட்டு 1 இயருக்கு முன்னாடியே உங்ககிட்ட வந்திருக்கணும்னு. குட்டச்சி லவ் யூடி, லவ் யூ. 1 நேரம் உன்னை பார்க்கலனா கூட எனக்கு உன் நினப்பு தாண்டி. உன் மேலே இருக்க அந்த லவ் இன்னும் இன்னும் அதிகமாச்சு தவிர குறையவே இல்லைடி. சங்கு சங்கு இந்த வாய்ஸில் என் பேரை கேட்டே எவ்வளோ நாள் ஆகுது தெரியுமா? மிஸ் யூடி, மிஸ் யூடி, மிஸ் யூ. ஐ லவ் யூ மோர் டி. சாரி, என்னால் உன்னை இவ்வளோ நாள் பார்க்காம இருக்கவே முடியல தெரியுமா? பட் நீ யூகேயில் இருக்கேன்னு நினச்சேன். 2 மந்த்ஸுக்கு முன்னாடி வந்துட்டேன்னு சொன்னாங்க. ஏண்டி உனக்கும் யூகோ தொடுத்துச்சா? ஒரு கால் பண்ணியிருக்கலாமேடி. என் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு 2 மாதத்துக்கு முன்னே ஓடி வந்திருப்பேனேடி. சாரிடி, நான் தான் ரொம்ப செல்ஃபிஷ்டி. இனிமேல் இங்கே பாரு, நம்ம சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாம். நீ கேட்ட மாதிரியே நம்ம நிறைய குழந்தைங்க பெற்றுக்கலாம். ஒரு ஃபேமிலியாக வாழலாண்டி. திரும்ப ப்ளீஸ் என்னை விட்டு போயிடாதடி. சாரிடி அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கட்டி பிடிச்சி அப்படியே ஜிம்மனை ரொம்ப ஹக் பண்ணி அழுதுட்ருக்கான். ஜிம்மனுக்கு கண்ணிலேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. பட் அவரால் எதுவுமே பேச முடியல. அவருக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அப்படியே ஷாக்காக ஒரு ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காரு. இப்போ ஜேகே அப்படியே ஜிம்மன் ஃபேஸை கட் பண்ணி சாரிடி, சாரி, நீ எனக்கு கேட்டல, அதனால தானே நம்மளுக்கு சண்டை வந்துச்சு. நான் பயந்தேன்டி. எனக்கு ஏன்னு தெரியல. மேரேஜு, கமிட்மெண்ட்டு, பேபிஸு இதெல்லாம் பார்த்தா ஒரு மாதிரி அந்த லவ் போயிடுமோ, நீ என்னை விட்டு தூரமாக போயிடுவியோ அப்படின்ற ஒரு நினப்பில் தாண்டி வேணான்னு சொன்னேன். ஆனால் இப்போது நீ சொன்னால் எனக்கு ஓகே தான். நம்ம நாளைக்கே கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம நாளைக்கே 4 குழந்தை பெற்றுக்கலாம். எல்லாமே பண்ணிக்கலாம். ஆனால் அதுவும் கூட மட்டும்தாண்டி. என்னால் வேறு யாரையும் நினச்சி கூட பார்க்க முன்னாடி விட்டுச்சு. லவ் யூடி, சாரி, ரியலி சாரிடி. மிஸ் யூ. உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமா? மிஸ் யூடி. இந்த 1 இயரில் பைத்தியக்கார மாதிரி இருந்தேன்டி. அப்படி இருந்தேன். ஒரு டைமும் உனக்கு கால் பண்ணலான்னு நினைப்பேன். ஏதோ ஒன்று தடுத்துருச்சுடி. அது ஏன்னு தெரில. சாரி. ஐ லவ் யூடி, ஐ மிஸ் யூன்னு சொல்லி ஜேகேவும் ஜேகேவை அவ்வளோ ஹக் பண்ணிட்டு ஜிம்மனை ஜேகே அவ்வளோ ஹக் பண்ணிட்டு அழுதுட்ருக்காரு. ஜிம்மன் தான் எதுவுமே பேசாமல் அப்படியே நின்றுட்டே இருக்காரு. இப்போது அப்படியே ஜிம்மன் ஜேகேவை பார்த்து, சங்குக்கா, உண்மையாகவே இது நீதானா? திரும்ப என்கிட்ட வந்துட்டியா? உண்மையாவா?
அப்படின்னு சொல்லி ஜேகேவோட சீக்ஸை டச் பண்ணி பார்த்துட்ருக்கான். அப்போது தூரத்துலேருந்து ஒரு வாய்ஸ், ஜிம்மன், டே டே அப்படின்னு சொல்லி 3 பேரும் அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்காங்க. இப்போது டே, ஜிம்மன், ஜேகே அப்படின்னு சொல்லி 3 பேரும் அவ்வளோ ஷாக்காக பார்த்துட்ருக்குது. ஒருத்தர் இப்போ கிட்ட வந்து நின்றுக்கிறாங்க. டே தான், ஜிம்மன், என்ன என்ன நடக்குதுங்க? தேங்கா, அது அது இதுதானா? டே, நீ இங்கே என்ன பண்ணுற? நீ இங்கே என்னடா பண்ணுற? டேய், நான் என் ஆளை பார்க்க வந்தேன்டா. நீ இங்கே என்ன பண்ணுற? உன் ஆள் கூட டேட் போகிறதானடா வந்துட்டே. எங்கே? சேக்கே, என் பொண்டாட்டியை தான் நீ கட்டி பிடிச்சிட்டு இருந்த. டே, உண்மையாவா? உண்மையாதான், என் பொண்டாட்டியை தான் நீ கட்டி பிடிச்சிட்டு நின்றுட்டுருக்க. டே, இது என் பொண்டாட்டி, அவன் என் குட்டச்சிடா. என்ன சொல்கிற? அப்போது நீ யூகேல லவ் பண்ணது ஜிம்மனையா? ஆமாம், அவனை தான் நான் லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஜிம்மனுக்கு தான் என்ன சொல்கிறதுன்னே தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி தலையில் கை வச்சுட்டு ஒரு மாதிரி உட்காண்ட்ருக்கான். அப்போது ஜேகே தான் ஜிம்மன் கிட்ட போய், குட்டச்சி இங்கே என்னடி நடக்குது? எனக்கு ஒன்றுமே புரியலையேடி, என்னடி நடக்குது? ஜிம்மன் என்ன நடக்குதுங்க? அப்போது நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னே சொன்னியே என் ஃபர்ஸ்ட் லவ்னு, அது ஜேகேவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிம்மனுக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிட்டு அவ்வளோ அழுதுட்டு உட்காண்ட்ருக்கான். உடச்சி எதாவது பேசுடி, பேசாமல் இப்படி அழுதுகிட்டே இருந்தா என்னடி? ஜிம்மன், இதான் சொல்லுடா. அப்போது நான் வரலன்னு நீ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க போயிட்டுருக்க. அப்போது நீ என்னை மறந்துட்ட, அவ்வளோதானே? ஜிம்மன், இங்கே பாரு, எதுக்காகவும் நீ ப்ளீஸ் அழுகாத. அப்போ நீ என்னை மறந்துட்ட, எதாவது பேசு. ஜிம்மன், இங்கே பாருடா என்ன. ஏய், எதாவது பேசுடி. ஃபர்ஸ்ட் நிறுத்துறீங்களா? என்னால் ஃபீலிங்ஸை புரிஞ்சிக்க முடியல. ஒரே டைமில் என் பாஸ்ட்டும் என் ஃப்யூச்சரும் வந்து நின்றா நான் என்ன பண்ணுவேன்? இவனை விட்டு என்னால் உன் கூடயும் வர முடியாது, இவனை விட்டு என்னால் உன் கூடயும் வர முடியாது. ஏண்டா என்ன ஒன்றா என் லைஃப்குள்ளே வந்திருக்கீங்க? அவ்வளோ லவ் கொடுத்த 1 இயருக்கு முன்னாடி ஒரு மேரேஜ் தானே கேட்டேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும், உன் கூட நிறைய குழந்தைங்க பெற்றுக்கணும் அப்படின்னு ஒரு சின்ன விஷயம் தானே கேட்டேன். அதுக்காக என்னை தூக்கி போட்டு போயிட்டேன் நீ. அப்போ இருந்து உன்னை மறக்க முடியாமல் எவ்வளோ வேதனைப்பட்டுட்ருக்கீங்க எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒவ்வொரு நாளும் அந்த மொபைலே பார்த்துட்ருப்பேன். ஒரு மெசேஜ் பண்ண மாட்டியா, ஒரு கால் வந்துடாதான். அன்றைக்கி என்ன வெளியே போன்னு அசல்ட்டாக சொல்லிட்டு நீ போயிட்டல, நீ கொரியனுக்கு கிளம்பி வந்துட்டல. நீங்கள் உங்களை மொத்தமே என்னால் சொல்ல முடியாதுங்க. என்ன சொல்கிறீங்க? அந்த லவ் அதுவும் எனக்கு இன்னமும் இருக்கே. இப்போ தான் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிச்சு. ஆனால் எனக்கு ஜேகேவை எந்த அளவுக்கு பிடிக்குமோ அந்த அளவுக்கு உங்களை பிடிக்கும் ஏங்க. இப்போ நான் என்ன சொல்கிறீங்க? அவனும் வந்து நிற்கிறான், நீங்களும் வந்து நிற்கிறீங்க. என்னால் உங்கள் பக்கமும் வர முடியல, அவன் பக்கமும் போக முடியல. என்ன தான் பண்ண சொல்கிறீங்க? என்னால் முடியல. ப்ளீஸ் என்னை விட்டுருங்க. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தால் நான் பைத்தியம் ஆகிடுவேன். ப்ளீஸ் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஜிம்மன் அங்கேருந்து அவரோட பேக்கை எடுத்து வச்சுக்கிட்டு அவர் பாட்டுக்குன்னா அழுதுகிட்டே அங்கேருந்து போகிறாரு. இங்கே ஜேகேவும் டேவும் அப்படியே அழுதுகிட்டே அங்கே உட்காடுறாங்க. டே, அப்போது அப்பா உனக்காக பார்த்தது இவனை தானா? ஆமாடா, இவனை தான். ஏண்டா லவ் பண்ணிட்டு இருக்குள்ள அவ்வளோ ஃபோன் பண்ணுவியடா. கேட்கும் போதெல்லாம் குட்டாச்சின்னு சொன்னியே, ஒரு நாளாவது அவன் பேர் ஜிம்மன்னு சொல்லியிருக்கலாமேடா. டேய்,
நான் என்ன இப்படி நடக்கணும் கனவாடா கண்டேன்? எனக்கு தெரியலடா, எனக்கு அவனை அப்படி கூப்பிட பிடிக்கும். எனக்கு யார்கிட்ட சொன்னாலுமே அவன் புட்டச்சின்னு சொல்லி தானே பழக்கம். அதுவே பழகிடுச்சு. ஆக்சுவலாக அவன் பேர் ஜிம்மனுங்கிறதே நான் மறந்துட்டேன்டா. என்னடா பண்ண சொல்கிறேன்? அந்த ஆண்டவனுக்கு என்னன்னே தெரில, என் லைஃப் தான் இப்படி வந்து நிற்கிறான். இப்போ என்னதான் பண்ணலாங்கிற? சரி, அவனுக்கு டைம் வேணும். இங்கே பாரு ஜெக்கி, ஒன்று தான் சொல்லுவேன். அவனுக்கு உன்னை பிடிக்கும்னா நீ விட்டு கொடுத்துரு. அவனுக்கு உன்னை பிடிக்கும்னா நான் விட்டு கொடுத்துறேன். என்ன பிடிக்கும்னா ப்ளீஸ் நீ விட்டு கொடுத்துரு. என்னால் அவனை மறந்துட்டு போன் மட்டும் சொல்லிடாத, எனக்காக விட்டு கொடுன்னு மட்டும் சொல்லிடாத. அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவன் கூட இருக்கட்டும். என்ன சொல்கிற? அவனுக்கு யாரை பிடிக்குதோ அவன் கூட தூக்கி தார வாத்து கொடுத்துட்ருக்க சொல்கிறியா? ஆல்ரெடி 1 இயராக பிரிஞ்சதுக்கே நான் எவ்வளோ சஃபர் ஆனேன், எப்படி பைத்தியக்காரி மாதிரி திரிஞ்சேன் அப்படின்னு சொல்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். நான் எவ்வளோ சஃபர் ஆனேன்னு மட்டும் உனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா என் கூட இருந்து நீ பார்த்துடா. இப்போ லைஃப் ஃபுல்லும் அவனை உன் கூட வச்சு என்னால் ப்ராமிஸாக பார்க்க முடியாது. அதுக்கு நான் செத்து போயிடுவேன். என்ன பண்ண சொல்கிற? அவனை உன்கிட்ட கொடுத்துட்டு 1 மாதம்தான்டா ஆச்சு. ஆமாம், 1 மாதம்தான் ஆச்சு. அந்த 1 மாதத்துக்குள்ளே ஒரு யுகமே அவன்கிட்ட கனவுலே வாழ்ந்திருக்கேன்டா. எனக்கு அவனை அவ்வளோ பிடிக்கும். எனக்கு தெரியும்ல, நான் யாரையுமே உன்னையும் உன் அப்பாவையும் தவிர இந்த உலகத்தில் சொந்தமாக நினச்சதே இல்லை. ஏன்னா என்னையும் யாரும் அப்படி நினச்சதில்லை. எனக்கு அவன் வேணும், அவ்வளோதான். ஏன்னா நீ எவ்வளோ அடமெண்ட்டோ அதை விட ஒரு படி மேலே நான் அடமெண்ட்டு, உனக்கு தெரியும்ல. எங்கள் பாருடே, என்ன வேணால் நடக்கட்டும், அதுக்காக என் கூட்டச்சியை என்னால் விட்டெல்லாம் தர முடியாது. அதே தான் ஜெகி, என்னாலையும் என் பொண்டாட்டியை விட்டெல்லாம் தர முடியாது. சரிடா, அவ்வளோ ஆயிடுச்சுல, அப்போ பார்த்துப்போம். நீயும் ட்ரை பண்ணு, நானும் பண்ணுறேன். அவன் கடைசியாக யாருக்கு தான் ஓகே சொல்கிறான்னு எவ்வளோ வேணால் நீ ட்ரை பண்ணிக்கோ. நானும் பண்ணி தான் பார்க்குறேனே. ஆனால் ஒரு கண்டிஷன், கண்டிப்பாக அவன் என்ன தான் பிடிக்குன்னு சொன்னானா சேக்கே, நீ இந்த மூடிட்டு விலகிடணும். புரியுதில்ல? ஓ தேங்கா, இங்கே பாரா, நீ இந்த 1 மாதம்தான், நான் 3 இயர்ஸாக அவங்க கூட வாழ்ந்திருக்கேன். அவனுக்கு என்ன பிடிக்கும், என்ன பிடிக்காது, அவன் என்ன பண்ணால் ஹாப்பி ஆவான், அதை விட அவன் இந்த வேர்ல்ட்லே என்ன தான் ரொம்ப லவ் பண்ணுறான். புரியுதா? கண்டிப்பாக அவன் எனக்கு தான். அதையும் தான் பார்த்துடலாமே, பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஒருத்தர் முறைச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. இப்போது நெக்ஸ்ட் டே ஆகுது. டே அப்படியே கேஷுவலாக ரெடி ஆகிட்டு, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட், பிளாக் கலர் பேண்ட்டுன்னு போட்டு கேஷுவலாக ஆனால் சிம்பிளாக செம்ம ஹேண்ட்ஸமாக இருக்கான். அப்படியே ரெடி ஆகிட்டு மார்னிங் 8 o'clock ஜிம்மன் வீட்டோட டோரை தான் நாக் பண்ணிகிட்ருக்காரு. டோரை நாக் பண்ணதுமே ஜிம்மனோட அம்மா தான் ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணி பார்த்தா, டே இங்கே என்னப்பா பண்ணுறேன்? அது வந்து ஆண்டி, ஜிம்மனை பார்க்கலான்னு வந்தேன். ஏப்பா, நேற்று தானே டேட்டுக்கு போனீங்க, அதுக்குள்ளேயே ரொம்ப மிஸ் பண்ணிட்டு போனீங்க. என்ன பண்ணுறது ஆண்டி, அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கே, அவன்கிட்ட ரொம்ப மிஸ் பண்ணிகிட்டே இருக்கேன், அவனை ரொம்ப லவ் பண்ணிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கணும்னு தோணுது ஆண்டி. அச்சோ டேய், ரொம்ப ரொமான்டிக்காக தான்ப்பா இருக்கீங்க. ரொமான்டிக்கு இதுக்கே இப்படி சொல்லிட்டா எப்படி ஆண்டி? இன்னும் நிறைய விஷயம் இருக்கே. ஜிம்மன் ரொம்ப கொடுத்து வச்சுவன் தாப்பா அப்படிங்கிறீங்க. சரி ஆண்டி, ஜிம்மன் எங்க? ஜிம்மனாப்பா, அவன் ரூமில் இருக்கான். ஆமாம், என்னாச்சு? அவன் நேற்று ஈவினிங் மேலே போனவன் வரவே இல்லை. சாப்பிட்றியான்னு கேட்டால் கூட நான் டீ கூட சாப்பிட்டு வந்துட்டேன்னு சொன்னான். இப்போது காலையில் டிஃபனுக்கு தான் அவனை கூப்பிடலான்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளேயே நீ வந்துட்டேன். ஓ அப்படியா ஆண்டி, நீங்கள் என்கிட்ட டிஃபனை கொடுத்துருங்களேன், நான் என் பொண்டாட்டிக்கு கொடுத்துக்கிறேன். ஓஹோ, இப்போவே பொண்டாட்டி.
அச்சோ ஆண்டி ஷை ஆக்காதீங்க. சீக்கிரம் மேரேஜ் பண்ணிக்க போகிறோம்ல. என்னப்பா மேரேஜ் ப்ரப்போசல்லாம் எப்படி போச்சு? அச்சோ ஆண்டி உங்களுக்கு எப்படி தெரியும்? என் சிம்மனோட கதையில் நான் நியூவாக ஒரு ரிங் பார்த்தேனே. பார்த்துட்டிங்களா? ரிங் செலெக்ஷன் கூட சூப்பராக இருந்துச்சு போ. அச்சோ ஆண்டி தேங்க்யூ. சரி நீங்கள் டிஃபனை கொடுங்க, எனக்கு என் பொண்டாட்டியை பார்க்க டைம் ஆயிடுச்சு. சரி ஓவராக தாண்டா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி டேக்கிட்ட டிஃபனை கொடுத்துட்டு அங்கேருந்து அவங்க அம்மா போயிடுறாங்க. இப்போது டே தான் டிஃபனை எடுத்துகிட்டு ஜிம்மனோட ரூம் டோரை நாக் பண்ணிகிட்டே இருக்காரு. அம்மா எனக்கு டிஃபன் வேண்டாம்மா, இதுக்குமா நீங்கள் இப்படி டோரை போட்டு தட்டிகிட்டே இருக்கீங்க? நானே அப்புறமா வரேன், போங்க. ஜிம்மன் டேங்க. ஆமாம் நான் தான், கொஞ்சம் டோரை ஓப்பன் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஜிம்மன் க்யூட்டாக போய் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு, மார்னிங்க நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க? நேற்று என்னென்னமோ நடந்துச்சு தான், அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருக்க போறியா? ஆண்டி சொன்னாங்க நேற்று நீ டின்னர் சாப்பிடவே இல்லையாமே, நீ அங்கேயும் அந்த கேக் மட்டும்தான் சாப்பிட்ட, இங்கே வந்து டின்னர் சாப்பிட்லனா உடம்பு என்னதுக்காகிறது? ஜிம்மன் எதுவுமே பேசல, அப்படியே சைலண்ட்டாக இருக்கான். டே தான் என்னாச்சு? ப்ரஷ் பண்ணியா? இந்தா ஃபர்ஸ்ட் சாப்பிடு, புரியுதா? இல்லை எனக்கு வேண்டாம், நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நான் சாப்பிடுன்னு சொன்னேன், புரியுதான்னு அப்படியே அந்த ஃபுட்டை எடுத்து ஜிம்மனுக்கு ஃபீட் பண்ணுறான். ஜிம்மனும் அப்படியே வாயை ஓப்பனே பண்ண மாட்டேங்கிறான். சாப்பிடுன்னு சொன்னேன்னு சொல்லி அப்படியே ஜிம்மனோட வாய்க்குள்ளே போட்டுறான். ஜிம்மனும் ஏன் அப்படி பண்ணிகிட்ருக்கீங்க? இங்கே பாரு, நீ கொஞ்சம் குழப்பமாக இருப்ப, நிறைய ஃபீலிங்ஸ் கலந்த மாதிரி இருப்பேன்னு எனக்கு புரியுது. அதுக்காக சாப்பிடாமலாம் இருக்காத. என்ன நடந்தாலும் சரி நான் எல்லாத்தையுமே ஏற்றுப்பேன். உனக்கு என்ன தோணுதோ அதை பண்ணு, புரியுதா? ஏங்க நான் எப்பயுமே உன் பக்கம் தான் ஜிம்மன், புரியுதா இல்லையா? தேங்கா அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஹக் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே ஜிம்மனோட ஹேர் அப்படியே ரப் பண்ணிட்டு, இங்கே பாரு ஜிம்மன், எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும், உனக்கு என்ன தோணுதோ அதை நீ முடிவாக எடு, எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, உன் இஷ்டம்தான். ஏன்னா எனக்கு என்ன பிடிச்சதோ அவனுக்கு பிடிச்சது தானே திரும்பவும் எனக்கும் பிடிக்கும். ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மன் எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. ஓகே இங்கே பாரு, இந்த ஃபுட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டியா? நான் போய் ஆண்டிக்கிட்ட கொடுத்துட்டு வந்துடுறேன், புரியுதா? அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கேருந்து கீழே போயிடுறாரு. இப்போது அப்படியே அந்த டோரையே ஜிம்மன் பார்த்துட்டு உட்காண்ட்ருக்காரு. டேவை தான் நினச்சிட்டே ஒரு சின்ன ஸ்மைலோட உட்காண்ட்ருக்காரு. அப்போ நினச்சிட்டே இருக்கும்போது திடீர்னு பால்கனிலேருந்து ஹோய் குட்டச்சு, சங்கு இங்கே என்ன பண்ணுற? இங்கே என்ன பண்ணுறேன்னா உன்னை பார்க்க தான் வந்தேன். என்ன பார்க்கவா? எதுக்கு நான் வந்து என்ன பார்க்க? இப்போ தான் என்ன பார்க்கணுன்னு தோணுச்சா? ஏய் சாரிடி, இங்கே பாரு, இதெல்லாம் ப்ராமிஸ் எனக்கு நடக்கும்னே தெரியாது. ஆமாம் எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் வா. டேய் இங்கே பாரு, நீ மட்டும் ஏன் மேலே குத்த சொல்லாத. நீயும் தானே ஒரு கால் பண்ணல, ஒரு மெசேஜ் பண்ணல. நானே சொன்னேன், நானும் உன்னை வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னேன், நீ தானே போன. அதுவும் மனசாச்சே கொஞ்சம் கூட இல்லாமல் என்னை அங்கேயே தனியாக விட்டு வந்துட்டல்லடா. நீ எவ்வளோ அழுதுருப்பேன் தெரியுமா அந்த ரூமில் உட்காந்து. ஏய் சாரிடி, ப்ராமிஸாக நீ எங்கே இருந்தாலும் எனக்கு தான் அப்படின்ற ஒரு நினப்பில் இருந்துட்டேன்டி. அதுக்கு தாண்டி எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரிலடி. நீ என்ன வேணால் சொல்லிக்கோ. எனக்கு இப்போ இவ்வளோ டென்ஷனாக இருக்குது தெரியுமா? அப்படியே உன்னை பார்த்தவன் எனக்கு கொல்லணும் போல இருக்குது. சரி எனக்கு கொன்னுக்கோ, அது கூட பிரச்சனை இல்லை. ஏண்டி உனக்கு எப்பட்றா மனசு வந்துச்சு? உனக்கு எப்படி தேவை பிடிச்சிது? அதுவும் உன் அப்பா உனக்கு பிடிச்சிருக்காது, உன் அப்பங்காரன் தான் அதை பண்ணியிருப்பான். அவன் தானே உன்னை ஃபோர்ஸ் பண்ணி இந்த பிளைண்ட் டேட் அரேஞ்ச் பண்ணியிருப்பான். எனக்கு தெரியும். இங்கே பாரு,
உன் அப்பங்கிட்ட நான் பேச தான் போகிறேன். என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், என் குட்டச்சி எனக்கு மட்டும்தான்னு உன் அப்பங்கிட்ட நான் பேச தான் போகிறேன். என்ன சொல்கிற ஜங்கு? ஆமாம், உன்னை போஸ் பண்ணி தானே டேங்கிட்ட சேர வச்சான். அப்போது உனக்கும் அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும். அது ஏதோ உனக்கு அஃபெக்ஷன் ஆகிருக்கும்டி. நான் பக்கத்தில் இல்லைன்னு அவன் மேலே தான் அஃபெக்ஷன் ஆகிருக்கும். அது லவ்வெல்லாம் கிடையாது. நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறோம்ல, அது பேர் தான் லவ். புரியுதா? சங்குக்கா நீ எதுவும் பேசாத. இல்லை, நம்ம இப்போயே எங்கேயாச்சும் போயிடலாம், என் கூட வா அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டே இருக்கான். சங்குக்கா விடு, இப்போ பார்த்தாலும் தப்பாக தான் முடிவு எடுப்பியா? இந்த மைண்ட் கரெக்டாகவே உனக்கு யோசிக்காதா? ஏய், என்னடி கரெக்டாக யோசிக்காதான்னு சொல்கிறேன். அப்போ ஆமாம், தப்பு பண்ணிட்டேன்னா இப்போது எனக்கு நீ வேணும். நான் உன்னை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிப்பேன். அதுவும் என்னெல்லாம் எவனுக்கும் தாரவாத்தாலாம் கொடுத்துட்ருக்க முடியாது. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், நீ என் குட்டச்சி மட்டும்தான். சும்மா சைக்கோ மாதிரி பண்ணிட்டு இருக்காத. ஏய், ஒன்றே ஒன்று சொல்லு, நீ இன்னும் என்ன லவ் பண்ணுறியா பண்ணலையா? இந்த ஒரு வார்த்தைக்கு ஆன்சர் பண்ணிடு, நான் இங்கேருந்து போயிடுறேன். அது என்ன வந்து போயின்னு ஒரே வேர்டுக்கு தான் நான் ஆன்சர் கேட்டேன் அப்படின்னு இங்கே கேட்டுகிட்டே இருக்கும்போது டோர்கிட்ட டயாங்காவும் நின்றுட்டுருக்கான். அவன் என்ன பேச போகிறான்னு அப்படியே கண்ணெல்லாம் கலங்கி ஜிம்மன் என்ன ஆன்சர் பண்ண போகிறான்னு அப்படியே பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். இப்போது ஜிம்மன் தாங்க, சங்குக்கா என்னமோ நான் உன்னை லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன். எனக்கு தெரியும்டி, நீ என்னை மட்டும்தான் லவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அது ஏதோ ஃபோர்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. என் பொண்டாட்டி எனக்கு மட்டும்தான், நீ கிளம்பு நான் போவோம் அப்படின்னு சொல்லி ஜேகே ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது அப்படியே இங்கே டேவோட ஐஸ்லேருந்து டியர்ஸாக வந்துட்டுருக்கு. இப்போது ஜிம்மன் அப்படியே ஜேகேவோட ஹேண்டை உதிரி விட்டுட்டு, ஆனால் எனக்கு அதே தான் டயாங் மேலேயும் இருக்குது. என்னடி சொல்கிற? அது வெறும் அஃபெக்ஷனுக்கும் லவ்வுக்கும் எனக்கு வித்தியாசம் தெரியும் சங்குக்கா. ஏய், இங்கே பாரு, தெளிவா யோசிச்சு சொல்லு. எந்த லவ் பண்ணுறியா இல்லை அவனை லவ் பண்ணுறியா? 2 பேருமே தான். தெரியல, அவர் கூட 1 மாதம் தான் பழகியிருக்கேன். எனக்கு 2 பேரும் மேலேயும் ஒரே மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது. அது என்னன்னு புரிஞ்சிக்க முடியாமல் தான் நேற்று இந்த பைத்தியம் மாதிரி தெரிஞ்சிட்ருக்கேன். எனக்கு தெரியல, எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்கு, 2 பேருமே லவ் பண்ணுறேன். இதை நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் எனக்கு ப்ராமிஸாக தெரியல ஜங்குக்கா. ஏன் எனக்கு இப்படி இருக்கு? என்ன என் ஃபீலிங்ஸை என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஜங்குக்கா. என்னால் உன் கூட வந்து அவனை கஷ்டப்படுத்த முடியல, அவன் கூட வந்து உன்னையும் கஷ்டப்படுத்த முடியலையே. என்னால் முடியல ஜங்குக்கா. எனக்கு 2 பேருமே வேணும்னு தோணுது. ஏன் செல்ஃபிஷாக தான் தோணுது, ஆனால் எனக்கு 2 பேருமே வேணும்னு தோணுது ஜங்குக்கா. எனக்கு உங்கள் 2 பேர் தவிர இந்த வேர்ல்டு நீ யாருமே வேணும்னு தோணுது. நான் 2 பேரையுமே லவ் பண்ணுறேனே. ப்ளீஸ் ஜங்குக்கா, நீ என்ன வேணா நினச்சிக்கோ, ஆனால் என் ஃபீலிங்ஸ் இப்படி தான் இருக்குது. இது தப்பாக கூட நினச்சிக்கோ, நீ என்னை தப்பானவனா கூட நினச்சிக்கோ, எனக்கு தெரியல ஜங்குக்கா, என் ஃபீலிங்ஸ் இப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஜிம்மன் செம்மையாக அழுதுட்ருக்கான். அப்போது டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே ஜிம்மனை வந்து டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிம்மன் இங்கே பாரு, ஃபர்ஸ்ட் நீ அழுகாதடா. ஜெயங்கா சாரி, எனக்கு இதை எப்படி சொல்கிறதுன்னு தெரியலடா. எனக்கு உன்னையும் பிடிச்சிருக்கு, அவனையும் பிடிச்சிருக்குடா. எனக்கு புரியுதுடா. நீ ஃபர்ஸ்ட் இவ்வளோ அழுகாத, நீ அழுதா ப்ராமிஸாக என்னால் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அப்படியே பேம்பர் பண்ணிகிட்ருக்கான். இப்போ ஜேகே வந்து அப்படியே டேவை தள்ளி விட்டு ஜிம்மனை டைட்டாக ஹக் பண்ணிட்டு குடிச்சு, சங்கா ஃபர்ஸ்ட்
அழுகாதடி. நீ அழுதா என்னால் பார்க்க முடியாதுன்னு உனக்கு தெரியும்ல. ஆனால் உனக்கு நான் தப்பான பையன் மாதிரி தானே தெரியுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே கிட்டேருந்து அப்படி தள்ளி வந்துடுறான். இப்போது ஜேகேவும் டேவும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒருத்தர் பார்த்துட்டு நின்றுட்டுருக்காங்க. இப்போது ஜிம்மன் தான் அழுதுட்டே, தயவு செஞ்சு 2 பேரும் இங்கேருந்து போயிடுங்க ப்ளீஸ். என்னால் இனிமேல் ஒருத்தர் மேலே லவ்வே வராது, அந்த கர்மம் வந்தே தொலையாது. உங்கள் 2 பேர் மேலே வச்சதாகவே இருக்கட்டும். நான் தப்பான பையனாகவே இருந்துட்டு போகிறேன். இந்த ஃபீலிங்ஸுக்கு என்ன பேர் சொல்கிறதுன்னு ப்ராமிஸாக எனக்கு தெரியல. ப்ளீஸ் என்னை விட்டு போயிடுங்க. இல்லைன்னா உங்கள் 2 பேரையும் பார்க்க போக்க இன்னும் ஃபாலோ ஆகிட்டுருக்கேன். என்னால் முடியல ப்ளீஸ்ன்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கும்போது இப்போது ஜேகே 2 பேரும் சேர்ந்த மாதிரி சின்ன அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜங்குக்கா, ஜயாங்கா, லவ் யூ மோர். 2 பேரையுமே லவ் யூ டூடா, லவ் யூ போத், லவ் யூ டூடி பொண்டாடி, லவ் யூ டூடி கூட்டச்சி அப்படின்னு சொல்லி 3 பேரும் அப்படியே ஹக் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போது அப்படியே ஒரு 10 மினிட்ஸுக்கு மேலே ஆகுது. இப்போது 3 பேரும் பெட்டில் உட்காந்துட்ருக்காங்க. ஜிம்மன் தான் அப்படியே க்யூட்டாக அவன் கண்ணெல்லாம் சீக்ஸ் எல்லாம் ரெட் ஆகி அப்படியே கொஞ்சம் அப்படியே ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே அவன் பாட்டுக்குன்னு பெட்டில் உட்காந்துருக்கான். இப்போது ஜேகேக்கும் டேக்கும் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல. லூசு மாதிரி இங்கேயும் அங்கேயும் நடந்துகிட்டே இருக்காங்க. தேங்கா, நீ விட்டு கொடுத்துரு, எனக்கு என் கூட்டச்சி வேணும். இங்கே பாரு ஜேகே, மென்டல் மாதிரி பண்ணாத. அவன் 2 பேரையுமே பிடிச்சிருக்குன்றான்டா அப்படின்னு 2 பேரும் போத்தா ஜிம்மனை திரும்பி பார்க்கும்போது ஜிம்மன் எனக்கும் இதுக்கு சம்மந்தமே நினச்ச மாதிரி க்யூட்டாக ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு இருக்கான். ஐயோ வேறு க்யூட்டாக. இங்கே பாரு ஜேகே, என்னாலாம் அவனை விட்டு தர முடியாது. என்னாலே விட்டு தர முடியாதுடா. எனக்கு அவன் வேணும், எனக்கும் அவன் வேணும். அதுதான் முடிவுங்கிறியா நீ? டேய், அது முடிவுனா ஃபர்ஸ்ட் நம்ம பேரண்ட்ஸு ஒத்துக்க மாட்டாங்கடா. எங்கள் பார், இந்த பேரண்ட்ஸுக்கு பயப்படுறது உனக்கு அப்பா அம்மா கிடையாது. என் அப்பா தான் உன்னையும் பார்த்துட்ருக்கான். என் அப்பனா நானே மதிக்க மாட்டேன். எனக்கு அவன் பேச்சை கேட்டு தான் 1 இயராக நான் அவனை பிரிஞ்சிருந்தேன். அதில் தான் நீ குறுக்க வந்த. இதுக்கு மேலேயும் என்னால் அவனை பிரிஞ்சு இருக்க முடியாது. நான் எடுத்தது தான் முடிவு. உனக்கு ஓகேனா இரு, இல்லைனா போ. ஏய் குட்டச்சு, சொல்லிச்சாங்கக்கா, உனக்கு ஓகே தானே? எனக்கு ஓகே தான். பார்த்தல, அவனுக்கே ஓகே தான். இப்போ நீ தான் பிரச்சனை பண்ணிகிட்ருக்க. டேய், 2 பேரும் லூஸ் மாதிரி சைல்டிஷாக பிஹேவ் பண்ணிகிட்ருக்காதீங்க. இந்த உலகம் என்னடா பேசும்? என்ன வேணா பேசிட்டும். அவன் என்ன நினச்சா எனக்கு என்ன? எனக்கு அதை பற்றியெல்லாம் துள்ளி கூட கவலை கிடையாது. எனக்கு அவன் வேணும். உனக்கு வேணும்னா இரு, இல்லைனா போயிட்டே இரு. டேய், அவன் இல்லைனா என்னாலாம் இருக்க முடியாது. அப்போ என்ன மூட்டு நான் சொல்கிறதுக்கு ஓகே சொல்லு. என்னடா சொல்கிற? அதுதான் முடிவு. அவனும் ஓகே சொல்லிட்டான், நீயும் ஓகே சொன்னான், முடிஞ்சிரும். இதை விட்டால் எனக்கும் வேறு வழி இல்லை. சரி ஓகே தான், 2 பேரும் கல்யாணம் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மனை திரும்பி பார்க்குறாங்க. அப்படியே ஜிம்மன் க்யூட்டாக ஸ்மைல் பண்ணுறான். இந்த ஒரு ஸ்மைலுக்காக என்னென்ன பண்ண வேண்டியது இருக்குது. இவனெல்லாம் பக்கத்தில் வச்சுக்க வேண்டியதாக இருக்கே. டேய் மூட்ரா இவனை அப்படின்ட்டு அவனும் டேவும் அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜேகே பால்கனி வழியாக வந்ததுனால ஜேகேவும் அங்கேருந்து போயிடுறான். இப்போது அப்படியே ஒரு 1 மந்த்துக்கு மேலே பாஸ் ஆகுது. பாஸ் ஆனால் அப்படியே செம்ம பெரிய மேரேஜ் ஹால். அப்படியே அங்கே மணமக்கள் கோலத்தில் பக்கத்தேவும் ஒரு பக்கம் ஜிம்மனும் க்யூட்டாக ரெடி ஆகிட்டுருக்காங்க. இப்போ ஃபாதர் முன்னாடி டே தான் செம்ம ஹேண்ட்ஸமாக அப்படியே மாப்பிள்ளை லுக்கில் நின்றுட்டுருக்காரு. அங்கேருந்து ஜிம்மனை அவங்கப்பா கூட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு மேரேஜ்க்காக. இப்படி தான் எல்லாம் அவ்வளோ பெரிய ஹாலில் செம்ம அழகாக க்யூட்டாக மேரேஜ் நடக்க போகுது. அப்படியே அங்கேருந்து ஜிம்மன் வந்துட்டுருக்கான். டே பச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துட்ருக்கான். இப்போது அப்படியே ஜிம்மன் வந்து டே பக்கத்தில் நின்றுட்டுருக்கான். அப்படியே ஜிம்மனோட பேரண்ட்ஸு டேக்கு பேரண்ட்ஸ் கிடையாது, ஜேகேவோட அப்பா தான் அவருக்கும். அதனால் ஜேகேவோட அப்பான்னு சொல்லி எல்லோரும் அவ்வளோ பெரிய ஹாலில் பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் செலிப்ரிட்டிஸ் எல்லாம் அங்கே நின்றுட்டுருப்பாங்க. இப்போது டேக்கும் ஜிம்மனுக்கும் கல்யாணம் ஆக போகுது. அப்போது ஃபாதர்
ரிங்கை மாற்றிக்க சொல்கிறாங்க. அப்போது திடீர்னு இன்னொரு ஹேண்டு வந்து ஜிம்மனோட கையை பிடிக்குது. இந்த பக்கம் டே ஜிம்மனோட கையை பிடிக்கிறான். 2 பக்கமும் ஒரு பக்கம் ஜேகே, ஒரு பக்கம் டே கையை பிடிச்சிட்டு நிற்கிறான். என்னடா நடக்குதுன்னு ஷாக்காக எல்லோரும் எழுந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. என் ஃபாதரே ஒரு மாதிரி ஷாக்கில் தான் பார்த்துட்ருக்காரு. 2 பேருமே கல்யாண ரிங் போடுறாங்க. இப்போது ஜிம்மனும் 2 பேருக்கும் அவனும் ரிங் போட்டு விடுறான். இப்போது அப்படியே ஃபாதர் ஷாக்காக பார்த்துட்ருக்காரு, என்னடா நடக்குதுங்கன்னு. இப்போது ஜேகே தான் ஃபாதரை பார்த்து, யோ கிஸ்ஸை ரிங்கை மாற்றிட்டா கிஸ்ஸு தானேயா, அதை சொல்லேன், இப்போது கிஸ் பண்ணிக்கோங்க அது அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அப்படி ஜிம்மனை இழுத்து வச்சு செம்ம ஹாஷாக ஒரு கிஸ் பண்ணுறான். அப்படியே ஜேகே கிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது டே ஜிம்மனோட ஹெட்டை இழுத்து வச்சு அவன் ஒரு பக்கம் கிஸ் பண்ணிகிட்ருக்கான். இப்போது செம்ம ஷாக்கில் அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஜிம்மனோட அப்பாலாம் என்ன நடக்குதுங்கன்னு பார்த்துட்ருக்காங்க. இங்கே ஜேகேவோட அப்பா என்னடா பண்ணி வச்சு தொலைஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் பார்த்துட்ருக்காரு. ஆக்சுவலாக எல்லாருமே ஷாக்கில் தான் பார்த்துட்ருக்காங்க. அங்கே ஜேகே தான், இது உங்களுக்கு புதுசாக தான் இருக்கும், என்ன பண்ணுறது, எனக்கும் பிடிச்சிருக்கு அவனுக்கும் பிடிச்சிருக்கு, எங்கள் 2 பேராலையும் அவனை விட்டு தர முடியல, இவனால் எங்கள் 2 பேரையும் விட்டு தர முடியல, எங்களுக்குன்னு ஒரே லவ் ஒரே பொண்டாட்டினா அது அவன் மட்டும்தான். எங்கள் லைஃப்பில் வேறு யாரும் வரவும் வாய்ப்பில்லை, வேறு ஒருத்தருக்கு லவ் தரவும் வாய்ப்பில்லை. எங்கள் பாரியாயோ தகப்பா அவன் தான் என் பொண்டாட்டி, ஆக்சுவலாக அவன் டேக்கும் அவன் தான் பொண்டாட்டி, என்ன பண்ணுறது, இந்த கன்றாவையெல்லாம் என் வாயில் சொல்ல வேண்டியதாக இருக்குது. சரி ஏற்றுக்கினா ஏற்றுக்கோ, ஏற்றுக்கலானா போ அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ஜிம்மனை ஹேண்டை பிடிச்சி இழுத்துட்டு வரான். அங்கே ஜிம்மனோட அப்பா ஜிம்மனை ஹேண்டை பிடிச்சி, ஜிம்மன் என்ன நடக்குதுங்க அப்பா, அது ஒன்றும் இல்லைப்பா, எனக்கு 2 பேருமே பிடிச்சிருக்குப்பா, நான் என்ன பண்ணேன், 2 பேரும் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு ப்ரப்போஸ் பண்ணாங்க, நான் ஓகே சொல்லிட்டேன். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்க, ஒரு உலகம் என்னடா பேசும் அப்படின்னு சொல்லி ஜிம்மனோட அப்பா ஜிம்மனை அடிக்கிற மாதிரி வந்துடுறாரு. அப்போது டே ஜிம்மனோட அப்பா ஹேண்டை பிடிச்சி, ஆக்சுவலி சார் இனிமே அவன் எங்கே பொண்டாட்டி, கை வைக்கிறதுக்கு முன்னே யோசித்து கை வைங்க. நீங்கள் ஜேகேவை கொஞ்சம் ரெகடாக பார்த்துருப்பீங்க, நான் ரெகடாக மாறினா நீங்கள் தாங்க மாட்டீங்க, என் பொண்டாட்டி மேலே எவனும் கை வைக்க நான் விட மாட்டேன், புரியுதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜிம்மனோட அப்பாவை தள்ளி விட்டு, நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கங்க, ஆனால் கண்டிப்பாக உங்களை விட ஜிம்மனை நான் ரொம்ப நல்லா பார்த்துப்பேன். டேய் நானும் தாண்டா பார்த்துப்பேன், என்ன அந்த சாக்கில் ஸ்கோர் பண்ணுறியா, டேய் நீ வேற அமைதியாடுறா, ஓகே நாங்கள் 2 பேரும் நல்லா பார்த்துப்போம், புரியுதில்ல, ஓகே பாய் காய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஜேகே டே 2 பேரும் ஜிம்மனோட ஹேண்டை பிடிச்சி அங்கேருந்து மேரேஜ் ஹால்லேருந்து ஓடுறாங்க. சிரிச்சுட்டே செம்ம க்யூட்டாக ஓடுறாங்க. ஓகேடா செல்லக்குட்டீஸ், இதோட இந்த 1 ஷாட்டை நான் முடிச்சுக்கிறேன். இது 80+ சீன்ஸ் நிறைய இருக்காது, எனக்கு வந்து ரொம்ப லவ்வாக இருக்கணும் அப்படின்னு தோணுச்சு, அதுக்காக தான் நான் இந்த 80+ சீனே இருக்காது, அதுக்காக தான் நான் இந்த எஃப்எஃப் போட்டேன். எஃப்எஃப்னு சொல்ல முடியாது, 1 ஷாட்டு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் கேட்டுட்டிங்கன்னா அது எப்படி இருக்குது, ஓகே உங்கள் ஒப்பீனியன், அது வந்து நல்லா இருக்குக்கா அப்படின்னும் கமெண்ட் பண்ணுங்கள், இல்லைக்கா கொஞ்சம் இதாக இருக்குது அப்படியும் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து உங்கள் வாய்ஸ் நல்லா இல்லை, உங்கள் கதை நல்லா, ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணுங்கள், பரவாயில்ல, நான் வந்து மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன், ஏன்னா தப்பில் இருந்து தான் திருத்திக்க முடியும், அதனால் நான் கண்டிப்பாக மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். அப்புறம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா நல்லா இருக்குது அப்படின்னு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா. அப்புறம் கண்டிப்பாக நாளைக்கு இப்போ தான் ஜி குக் போட்டேன், அதனால் யூமீன், நான் யூமீனுக்கு ஸ்டோரி யோசிச்சிட்டேன்டா, இதுக்கப்புறமே நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சுருவேன், கண்டிப்பாக நாளைக்கு யூமீன் வந்துடும். இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வாரம் ஃபுல்லுமே 1 ஷாட் வந்துடும். நெக்ஸ்ட் வீக்கில் நான் எஃப்எஃப் முடிச்சிடுறேன். ஆக்சுவலாக இந்த வீக் தான் நான் எஃப்எஃப் முடிச்சிடலான்னு இருந்தேன், 1K வந்ததும் அக்காவுக்கு தலைகாலு புரியலடா, அதனால தான் 1 ஷாட்டாக எல்லா கப்பலுக்கும் போட்டுருவோம். ஏன் நம்ம பாரபட்சம் பார்க்கணும், எனக்கு வி மீன் குக்கு, நாளைக்கு யூ மீன், ஜி குக்கு, நம்ஜின்னு டே குக்கும் போடுவோம். சூப்பு கூட நான் ட்ரை பண்ணி வச்சுருக்கேன், ஆனால் சூப்புக்கும் நான் போடுவேன். உங்களுக்கு இல்லைக்கா இந்த கப்பலுக்கு போடுங்க அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா அதுவும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கும் ஸ்டோரி யோசித்து வேணால் ட்ரை பண்ணுறேன். பட் 5 டேஸ்க்கு 5 1 ஷாட் கண்டிப்பாக வரும் இந்த வீக்கில். ஓகேடா செல்லக்குட்டீஸ்,
பாய்டா. கண்டிப்பாக அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டு மஸ்ட்டு. ஏன்னா எனக்கு கமெண்ட் ரொம்ப 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 முக்கியம் அந்த ஸ்டோரிக்கு. ஏன்னா எப்பயுமே அந்த 80+ சீன்ஸ் இருக்கிறதுனால ஓகே பார்த்துருவாங்கன்னு நான் கொஞ்சம் யோசிப்பேன். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லவ்வா, அதான் எனக்கு கொஞ்சம் ஒரு பயமாகவே இருக்குது. உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதா எதுவுமே தெரியாமல் மண்டை வெடிச்சு நான் செத்துறதுக்குள்ளே ப்ளீஸ் அக்காவுக்கு பார்த்து ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிவிட்டு போயிடுங்கடா செல்லக்குட்டீஸ். அப்புறம் வந்து இன்னொரு டைம் சொல்கிறேன், 1K சப்ஸ்கிரைப் வந்ததுக்கு உங்கள் சப்போர்ட் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. உங்கள் லவ் தான். அதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். பாய்டா செல்லக்குட்டீஸ்.